கடல் சீற்றம் காரணமாக நாகர்கோவில் அருகே லெமூர் கடற்கரையில் 200 மீட்டர் வரை கடல் நீர் வந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இணைகிறார். கோகுல், விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான 43 கடற்கரை கிராமங்கள்லையுமே கடல் சீற்றம் மற்றும் காற்றினுடைய அளவு குறிப்பா 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வரையிலும், சில நேரங்களில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலில் காற்றானது அதிகமாக வீசக்கூடும் என தேசிய பெருங்கடல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில கடல்ல அதிகமாக காற்று வீசக்கூடும் என்பதால் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற தகவலையுமே கடந்த 4ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்களுடைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த லெமூர் கடற்கரையில திடீரென இந்த மதியத்திற்கு மேலே விட்டு அப்படிங்கிற இந்த கடல் நீரானது கிட்டத்தட்ட 200 மீட்டர் அளவிற்கு வந்து திரும்ப செல்கிறது. அது மட்டுமல்லாமல் திடீரென அந்த லெமூர் பீச்சில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திடீர் அச்சத்துல உள்ளாயிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமூர் பீச்சை பொறுத்தளவில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டமானது அதிகமாக இருக்கும். மற்ற நேரங்கள்ல ஒரு சில சுற்றுலா பயணிகள் வருவாங்க. எனவே யாரும் கடலில் இறங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பிலும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தற்போது வழக்கத்திற்கு மாறாக அதிக கடல் சீற்றம் இருப்பதால் தற்போது வரை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.